Hello students, welcome to Curious Science Minds channel. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 9th சயின்ஸ் ஃபிசிக்ஸில் சாப்டர் நம்பர் 1 மெஷர்மெண்ட் பேஜ் நம்பர் 12ல் இருக்கிற ரோமன் லெட்டர் 9th ஒன் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸில் செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். சரியா, கொஸ்டின் பார்த்துடலாம். The main scale reading while measuring the thickness of a rubber ball using vernier caliper is 7 centimeter. And the vernier scale coincidence is 6. Find the radius of the ball. ஸோ கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கணும். கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒரு திக்னஸ் பாலை வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து மெஷரிங் த திக்னஸ் ஆஃப் த ரப்பர் பால் யூஸிங் வெர்னியர் கேலிஃபரை வச்சு ரப்பர் பாலை வந்து திக்னஸை மெஷர் பண்ணுறாங்க. அதோட திக்னஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரேடியஸ் வந்து என்ன கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சரியா, ஃபஸ்ட்டு நம்ம போயிடலாம். சொல்யூஷன். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறது பாருங்கள். மெயின் ஸ்கேல் ரீடிங் ஆஃப் மெஷரிங் த திக்னஸ் ஆஃப் த ரப்பர் பால் யூஸிங் வெர்னியர் கேலிஃபர். மெயின் ஸ்கேல் ரீடிங். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறது மெயின் ஸ்கேல் ரீடிங். அதை சிம்பிளாக எழுதணும் அப்படின்னு சொன்னால் MSR which is equal to 7 centimeter. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வெர்னியர் கோயின்சிடென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வெர்னியரோட கோயின்சிடென்ஸ் சிம்பிளாக VC which is equal to 6. நமக்கு தெரியும் வெர்னியர் கேலிஃபரோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னா 0.01 சென்டிமீட்டர். அண்ட் தென் என்ன கேட்டிருக்கிறாங்க, ரேடியஸ் வந்து கால்குலேட் பண்ணுமா. ரேடியஸ் ஆஃப் த பால் தான் கொஸ்டின் மார்க். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவுக்கு போயிடலாம். ஸோ ஃபார்முலாவில் டைரக்ட் ரீடிங். ஸோ த டயாமீட்டர் ஃபார்முலா, தட் இஸ் டயாமீட்டர் தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ கரெக்ட் ரீடிங், ரீடிங் ஆஃப் திக்னஸ் ஆஃப் த பால் விச் இஸ் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் கோயின்சிடென்ஸ் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0 எரர். ஸோ இந்த இடத்துல எரர் பற்றி எதுவுமே கொடுக்கல. அப்போ நம்ம வந்து அதை எழுதணும், போடணும்னு அவசியம் கிடையாது. பாசிட்டிவ் கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் ஆட் பண்ணணும், நெகட்டிவ் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளஸ் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ கொடுத்துருக்க வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். டயாமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 7 சென்டிமீட்டர் ப்ளஸ் வெர்னியர் கோயின்சிடென்ஸ் எவ்வளோ 6 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா 0.01 சென்டிமீட்டர். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 0.7 சென்டிமீட்டர் plus 6 into 0.01. So any number which can multiply by 1 the same number. So பார்த்தீங்கன்னா 0.06 centimeter கிடைக்கும். நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணலாம். 7 வந்து ஹோல் நம்பர், 0.06 ஆட் பண்ணிங்கன்னா 607. ஸோ 7.06 சென்டிமீட்டர். இது நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா டயாமீட்டர். ஆனால் கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரேடியஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு diameter divided by 2. So diameter ஓட வேல்யூ 7.06 divided by 2 பண்ணிங்கன்னா 3 2s are 6, balance 1, 5 2s are 10, 3. So the answer is 3.53 centimeter. So the radius of the ball which is equal to 3.53 centimeter. That's all. இந்த சிம்பிள் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நமக்கு எரர் வந்து கொடுக்காதனால நம்ம எதுவுமே போட வேண்டாம். பாசிட்டிவ் எரர் நெகட்டிவ் எரர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு ரிலேட்டிவாக இருக்கிற ஆப்போசிட் சைன் போடணும். ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.